இந்த நாள்லையும் கூட நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16வது அதிகாரம் 20வது வசனம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் என்னோடு பேசும்படியாக தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே இந்த நாள்லையும் கூட நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா, என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ அந்த வார்த்தையின்படி நாங்கள் கேட்டு நடக்க எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. வெறுமே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனோட நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. மறுபடியுமாக அந்த யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 20வது வசனம் தெளிவாய் சொல்லப்படுகிறது. நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்றைக்கு பலரும் பல சூழ்நிலைகளால துக்கத்தோடு நீங்க வந்திருக்கலாம், பல வேதனைகளோடு நீங்க வந்திருக்கலாம். அந்த கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில பல மன அழுத்தத்தோடு நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் தெளிவாய் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்க வாழ்க்கையில் உள்ள துக்கம் மாற போகுங்க, உன் குடும்பத்தில் உள்ள துக்கம் மாற போகுங்க. உன் மனைவி மூலமா, உங்க பிரச்சனைகள் மூலமா, அவள்கிட்ட வாழ்க்கையை குறிச்சுள்ள துக்கங்கள் கர்த்தர் மாற்ற இன்றைக்கு ஆயத்தமா இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, இன்னொரு வேத வசனத்தை கூட நம்ம படித்து பார்க்கும் பொழுது, அதே 16வது அதிகாரம் 24வது வசனத்தை நீங்க படித்து பார்க்கும்போது அது சொல்லப்படும், இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்று நீங்கள் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அப்ப நம்ம துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணுமா? தேவனிடத்துல கேட்க வேண்டும். ஆமா, தேவனிடத்துல கேட்க ஆரம்பிக்கும் போதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீ பலருடைய வாழ்க்கையில நம்ம துக்கம் நிறைந்த ஒரு சூழ்நிலையா இருக்கிற நேரத்துல நம்ம யார்கிட்ட கேட்கலன்னா தேவ சமூகத்துல கேட்க மாட்டோம். ஆனா மருத்துவமனையில கேட்போம், அதிகாரத்துக்கிட்ட கேட்போம், அவர்கிட்ட நம்மளுடைய நண்பர்கள்ட்ட கேட்போம், அவர்கிட்ட குடும்பத்தில் உள்ள மூத்த தலைவர்களிடத்துல கேட்போம், அவர்கிட்ட நமக்கு ஆலோசனை சொல்லுகிற மக்களோட இடத்துல நம்ம என்ன செய்வோம்? கேட்போம். ஆனா நம்ம தேவனிடத்துல நம்ம கேட்பதில்லை. தேவனிடத்துல கேட்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். தேவனுடைய பிள்ளையே, நீ பலருடைய வாழ்க்கையில தேவனிடத்துல கேட்கிறத விட்டுட்டு மாம்சத்தின் படியாக பல காரியங்களை நம்ம யோசித்து கொண்டு இருக்கிறோம். அட்ட நம்ம சுயத்தின்படியாக நம்ம பல காரியங்களை யோசித்து இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியில வர்றது, இந்த போராட்டத்திலிருந்து நான் எப்படி வெளியில வருவது, இந்த போராட்டத்தை நான் எப்படி மேற்கொள்வது, இந்த தடைகளை நம்ம எப்படி உடைப்பது என்று சொல்லி பல விதங்கள்ல நம்ம வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகளை குறித்தே குழம்பி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றான், உங்க துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவதற்கு நான் வந்திருக்கிறேன். உங்க கவலைகளை, கண்ணீர்களை நான் மாற்றுவதற்கு வந்திருக்கிறேன். ஒருவேளை வெகு நாட்களாக நீங்க பிரயாசப்பட்ட ஒன்று அகப்படாம இருக்கலாம், ஒருவேளை அது நிமித்தமாய் துக்கத்தோட இருக்கலாம், சில பொருளாதாரத்தை குறிச்சுள்ள துக்கம் இருக்கலாம், சிலர் வேலைகள் இல்லை இழப்பு என்று சொல்லி உள்ள துக்கங்களை குறித்து இருக்கலாம், வீட்டுல வருமானம் இல்லை என்று உள்ள துக்கங்கள் காணப்படலாம், சிலர் பிள்ளைங்களை குறித்துள்ள துக்கங்கள் இருக்கலாம், வீட்டோட காரியங்கள் இப்படி ஒழுங்குபடுத்தவில்லை, வீட்டோட காரியங்கள் இப்படி இருக்கிறது என்று சொல்லி சில காரியங்களுக்குள்ள நீங்கள் துக்கத்தோட நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்கிற, உங்கள் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவதற்காக நான் கடந்து வந்திருக்கிறேன் என்று தேவனுடைய வார்த்தை மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அப்போ வேதத்துல நம்ம துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும், அதான் நம்ம பார்க்க போறோம். நீங்க சங்கீதத்தின் புஸ்தகம் 86வது சங்கீதம் 7வது வசனத்தை ஒருவர் படிக்கலாம். பாருங்க, தாவீது சொல்கிறார், நான் துயரப்படுகிற வேளையில நான் என்ன செய்வேன்? உம்மை நோக்கி கூப்பிடுவேன். அப்ப இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில இன்னைக்கு துயரங்கள் காணப்படுகிறது. தாவீதுடைய வாழ்க்கையில என்ன காணப்பட்டுச்சுன்னா வேதனை, துக்கம். இந்த துக்கத்தின் வேளையில அவன் யாரை நோக்கி கூப்பிடுறான்? கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான். அதுதாங்க ஜெபம்.
கர்த்தரை நோக்கி நீங்க என்ன பேசுறீங்களோ அதற்கு பெயர் தான் ஜெபம். இயேசுவை பார்த்து நீங்க என்ன பேசுறீங்களோ, அப்பா பிதாவே நான் உங்களை உயர்த்தினாலும் சரி, உங்க தேவைகளை குறித்து சொன்னாலும் சரி, உங்க வாழ்க்கையில் உள்ள மன அழுத்தத்தை குறித்து ஆண்டவரிடத்துல பேசினாலும் சரி, அட்ட ஒரு நண்பரை போல ஒரு பேசினாலும் சரி, ஏசப்பா இப்படி இருக்குது, இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில இருந்து மாறணும், என் போராட்டம் மாறணும், என் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை மாறணும் என்று சொல்லி நீ கேட்க ஆரம்பிக்கும் பொழுது அதற்கு பெயர் தான் ஜெபம். அதான் தாவீது செய்கிறார் பாருங்க. நான் துயரப்படுகிற நாளிலே, துக்கப்படுகிற நாளிலே உம்மை நோக்கி கூப்பிடுவேன். யாரை நோக்கி கூப்பிடுவான்? சேனாதிபதிகளை நோக்கி கூப்பிடல, அதிகாரத்தை பார்த்து கூப்பிடல, அவன் கீழே இருக்கிற நபர்களை பார்த்து கூப்பிடல, அவன் குடும்பத்துல இருக்கிற மனைவி பிள்ளைங்களை பார்த்து கூப்பிடல, அட்ட சகோதரர்களை பார்த்து கூப்பிடல. எல்லாரும் இராணுவத்துலதான் இருக்கிறாங்க சகோதரர்கள், அவங்க உதவி செய்ய முடியும். ஆனாலும் தாவீது யாரையும் கூப்பிடல. துயரப்படுகிற வேளையில யாரை நோக்கி கூப்பிடுகிறான்? கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். நீ பலரும் துயரப்படுகிற வேளையில நம்ம என்ன யாரை நோக்கி கூப்பிடுறோன்னா, தாயாரை கூப்பிடுவோம், தகப்பனாரை கூப்பிடுவோம், சகோதரனை கூப்பிடுவோம், சகோதரியை கூப்பிடுவோம், அவர்கிட்ட யாராவது ஒரு பெரிய அதிகாரிகளை நோக்கி கூப்பிட்டு, ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை இப்படி இருக்குது, இந்த போராட்டம் இப்படி இருக்குது, இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுதலை வேணும், இந்த கண்ணீர்லேருந்து எனக்கு மாற்றம் வேணும், எனக்கு ஆலோசனை சொல்லுங்க, என் பிரச்சனையிலேருந்து விடுதலைக்கு ஒரு வழியை சொல்லுங்க என்று சொல்லி பல மனிதருடைய வாசல்கள் என்னை காத்து கொண்டு இருக்கிறோம். பல அதிகாரிகளுடைய வாசல்கள் என்னை காத்து கொண்டு இருக்கிறோம். ஆனா தாவீது யாருடைய சமூகத்துல போய் உட்காருகிறார் என்றால், கர்த்தருடைய சமூகத்துல உட்காருகிறார். அவருடைய பிரச்சனையின் வேளையில, வேதனைகளின் வேளையில, கண்ணீர்களின் வேளையில, அவமானப்படுகிற சூழ்நிலைகளை கூட தாவீது என்ன செய்கிறார்னா தேவ சமூகத்துல வந்து உட்கார்றாருங்க. ஆமா, தேவ சமூகத்துல உட்கார்ந்து புலம்புறார். எசப்பா என் மனைவி இப்படி இருக்கிறாங்க, ஐயோ மனைவி மீகால் இப்படி நிந்திக்கிறாங்க. தேவ சமூகத்துல புலம்புறார். ஐயோ என் பிள்ளை இப்படி பண்ணுகிறான், என் அப்சலோன் இப்படி பண்ணுகிறான், பிள்ளைகளை குறிச்சுள்ள வேதனை எல்லாத்தையும் தேவ சமூகத்துல புலம்புகிறார். ஐயோ இப்ப மாமனாருடைய குடும்பத்துல மாமனார் சவுல் இப்படி பண்ணுகிறாரு என்று சொல்லி தேவ சமூகத்துல புலம்புகிறார் அவ. ஆமா, பெலிஸ்தியர் எதிரி படைகள் இப்படி வந்து நம்ம வாழ்க்கையில வேதனை படுகிறாங்க என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? தேவ சமூகத்துல வந்து துக்கத்தை வந்து தேவனுடைய பாதத்துல வைக்கிறார், இயேசுவோட பாதத்துல வைக்கிறார். பலருடைய வாழ்க்கையில இந்த துக்கத்தை பார்த்த உடனே ஐயோ இவங்க ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா என்று சொல்லி மனுஷருடைய பார்வைக்கு முன்பாக நம்முடைய பாரங்களை சுமந்து வைக்கிறோம். ஆனா அது நிரந்தரம் கிடையாது. அது மூலமாய் நம்ம சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, அது நிமித்தமாய் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம நிரந்தரமாய் அந்த துக்கத்தோட சமாதானத்துல விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவ பாதத்துல நம்ம பாரத்தை இறக்கி வைக்க வேண்டும். பிள்ளைகளே, தேவனுடைய பாதத்துல உங்க பாரத்தை இறக்கி வைங்க. இயேசுக்கு முன்பாக உங்க பாரத்தை இறக்கி வைங்க. அதான் இயேசு சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற பாரங்கள் எவைகளாய் காணப்பட்டிருந்தாலும் இயேசுவோட பாதத்துல நீங்க இறக்கி வைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்களை நீங்க பார்ப்பீங்க. ஆமா, சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மூதாதையர் என்ன செய்வாங்களோ அதே போல செஞ்சிட்டு இருப்பாங்க. நம்ம தாய் தகப்பனுடைய வழிபாடுகள் எப்படி நடந்துச்சோ அதே போல அவங்க செய்து கொண்டு இருப்பாங்க. என்ன காரியங்கள் அப்படி பண்ணினாலோ இப்ப நம்ம அப்படி செய்து கொண்டு வந்தாலோ நம்ம துக்கங்கள் மாறாது, நம்ம வேதனைகள் மாறாது. இல்ல நம்ம தாய் தகப்பன் இப்படித்தானே இருந்தாங்க, நம்ம குடும்பத்தார் இப்படித்தானே இருக்கிறாங்க, இல்ல நம்ம சகோதரர்கள் நண்பர்கள் எல்லாரும் இப்படித்தானே இருக்கிறாங்க, அப்ப அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, என் வாழ்க்கையில என்ன பிரச்சனை, என் வாழ்க்கையில தானே போராட்டம், என் வாழ்க்கையில தானே தடை, என் வாழ்க்கையில தானே சில தடங்கல்கள் காணப்படலாம், அப்ப நம்மளும் அதே போல வாழ்ந்தால் அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம விடுவிக்கப்படலாம் என்று நீங்க நினைத்தால் முடியாது. ஆமா,
அதான் தாவீது சொல்றாரு, எனக்கு எல்லாரும் இருக்கிறாங்க, சொந்தங்கள் இருக்குது, மனைவி இருக்குது, பிள்ளைங்க இருக்கிறாங்க, மாமனார் இருக்கிறாங்க, அதிகாரிகள் இருக்கிறாங்க. எல்லாரும் இருக்கும் பொழுதும் என்னுடைய வாழ்க்கையில காணப்படுற துக்கத்தையும் துயரத்தையும் உம்முடைய பாதத்தில் நான் இறக்கி வைக்கிறேன். உம்முடைய சமூகத்துல நான் ஜெபம் பண்ணுகிறேன். உம்முடைய சமூகத்துல அந்த வேண்டுதல்களை செலுத்துகிறேன். அதற்காக தான் தேவன் உங்களை அழைத்து இந்த நாட்களில் கொண்டு வந்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்க வைக்கிறார். தேவனுடைய பிள்ளைங்களே, நீங்க தேவனுடைய பாதத்தில் அந்த துக்கத்தை இறக்கி வைப்பதற்காக தான் தேவன் இந்த வார்த்தைகளை உங்கள் காதுகளில் துணிக்க பண்ணுகிறார். ஆமா, பலருடைய வாழ்க்கையில ஐயோ வேதனை, குடும்பத்துக்குள்ள போராட்டம், ஐயோ வேலை இல்லாத போராட்டம், பண்ண பிரச்சனைகள்னால போராட்டம். யாருக்கிட்ட நான் சொல்லுவது? யாருக்கிட்ட சொன்ன அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளலாம்? யாருக்கிட்ட சொன்ன ஒரு மன நிம்மதியை கிடைக்கும்? யாருக்கிட்ட சொன்ன நம்ம வாழ்க்கையில ஒரு ஆறுதலை கொடுப்பார்கள் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். அவருடைய பாதத்துல நீங்க இறக்கி வையுங்கள். அவரிடத்துல நீங்க சொல்லுங்க, இயேசுவே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இயேசுவே எனக்கு இந்த போராட்டம் இருக்குது, இயேசுவே இந்த வியாதி எனக்கு மாறணும், இயேசுவே இந்த நீண்ட நாட்கள் காணப்படுற தடைகள் மாறணும், இயேசுவே இந்த பிரச்சனைகள் கண்ணீர்கள் என் குடும்பத்துல இருந்து விலகணும் சொல்லிட்டு, அப்பா இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை மாற்றி கொடுங்கள் என்று இயேசுடைய பாதத்துல நீங்க இறக்கி வைங்க. ஆமா, பலரும் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க, அப்பா வேலை தான் இருக்குதா சொல்லு. ஆமா, வேலைக்கு போயிடுவோம், வீட்டில் ரொம்ப உபத்திரவமா இருக்கு, கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, வேலை தான் இருக்குதா சொல்லு. மனுஷன் இறக்கி வச்சா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சரி இருக்குதா பார்த்து நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அதோட விட்டுருவாங்க. நீங்க தேவ சமூகத்துக்கு முன்பாக, ஏசப்பா என் வேலை இல்லை, இயேசுவே என் குடும்பத்தில் இப்படி பிரச்சனை, என் மனைவிக்கு வருமானத்தை கொடுக்க முடியல, என் பிள்ளைகளுக்கு தேவைகள் சந்திக்கப்பட முடியல என்று சொல்லி நீங்க வேதனையோட நீங்க தேவ சமூகத்துல இந்த பாரத்தை நீங்கள் இறக்கி வைத்து பாருங்க. உங்க துக்கத்தெல்லாம் ஆண்டோட பாத்திர ஊற்றி பாருங்க பார்ப்போம். அப்ப ஆண்டவர் உங்க வாழ்க்கையில காணப்படுற தடைகளை மாற்றி உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் தேவனுடைய பிள்ளைய. ஆமா, நீ உன் வாழ்க்கையில சில பிரச்சனைகளா இருக்கலாம், கவலைகளா இருக்கலாம், போராட்டங்களா இருக்கலாம், மன அழுத்தங்களா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் தேவ சமூகத்துல இறக்கி வை. குடும்பத்துல பிரச்சனை, பக்கத்து வீட்டுல பிரச்சனை, எதிர்த்த வீட்டுல பிரச்சனை, எதுவா இருந்தாலும் தேவ சமூகத்துல இறக்கி வை. ஜெபம் பண்ணுங்க. நீ ஜெபம் பண்ணா உங்க துக்கம் மாறும். வேதத்துல 3 மனிதர்களை குறித்து நான் உங்களோட பேச நான் விரும்புகிறேன். 3 மனிதர்களுடைய வாழ்க்கையில துக்கங்கள் காணப்பட்டது. அந்த துக்கத்துல இருந்து தேவன் எப்படி அவர்களை விடுவித்தார், அவள் ஜெபித்த பொழுது அவர் எப்படி விடுவித்தார் என்று சொல்லி அதை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல்ல வேதத்துல இன்னொரு வசனத்தை கூட நாம் பார்க்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 81வது சங்கீதம் 7வது வசனத்தையும் கூட நாம் படித்து பார்க்கும் பொழுது அங்க அந்த வசனம் இப்படி தெளிவாய் சொல்லப்படுகிறது. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன், இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்தில் இருந்து உனக்கு உத்தரவு அருளினேன், மேரிபாவின் தண்ணீர்கள் அண்டையிலே உன்னை சேர்த்து சோதித்து அறிந்தேன். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நெருக்கத்துல நீ கூப்பிட்டாய். எப்படிப்பட்ட நேரத்தில் நீ கூப்பிட வந்திருக்க? நெருக்கத்தின் நேரத்துல, வேதனையின் உச்சகட்டத்துல, நெக் ஆஃப் த மூமெண்ட் சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. உச்சகட்ட வேதனை. அந்த வேதனை நேரத்துல தான் நீங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடும் பொழுது நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள். நீங்க தப்புவிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்க நெருக்கத்தின் வேளையில கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு தாவீதை பார்த்து, நீ நெருக்கத்தின் வேளையில என்னை நோக்கி நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். நான் உன்னை தப்புவிக்கணும்னா நீ என் சமூகத்துல உட்காந்து கேளு, என் சமூகத்துல உட்காந்து கூப்பிடு, என் சமூகத்துல உட்காந்து ஜெபம் பண்ணு. நீ ஜெபம் பண்ணாம உன் மனசுக்கு சமாதானத்துக்கு நீ எங்க ஓடினாலும் அந்த சமாதானத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. செலவை தான் நீ பார்ப்ப, அவமானத்தை தான் நீ பார்ப்ப,
துக்கத்தை தான் கூட கொஞ்சம் நீ சுமந்து கொண்டு இருப்ப. ஆனால் நீ நெருக்கத்தின் வேளையில நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பாரு, கர்த்தர் என்ன செய்வார்னு தப்பு வைக்கிறது மாத்திரமல்ல, இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு சொல்வார். ஆமா, தேவன் உத்தரவு சொல்கிற தேவன். தாவீதுக்கு அப்படிதான் உத்தரவு சொல்ற, இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உத்தரவு அருளினே. உங்க வாழ்க்கையில தேவன் உத்தரவு சொல்லணுமா? உங்க வாழ்க்கையில காணப்படுற துக்கங்கள் பிரச்சனைகள் மாறணுமா? ஒருவேளை சொத்து பிரச்சனையா இருக்கலாம், கர்ப்பத்தின் கனி பிரச்சனையா இருக்கலாம், வேலை பிரச்சனையா இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனைகளா இருக்கலாம், பிள்ளைகளோட பிரச்சனைகளா இருக்கலாம். என்ன பிரச்சனையா இருந்தாலும் நீ கூப்பிட வேண்டிய சமூகம் தேவ சமூகம். நீ பதில் கொடுக்க வேண்டிய சமூகம் தேவ சமூகம். நீ கதற வேண்டிய சமூகம் தேவ சமூகம். நீங்க நம்ம அதை விட்டுட்டோம். நீங்க என்ன சமூகத்துக்கு முன்பாக நம்ம நிக்கிறோம்னா, கையில இருக்கிற என்னது ஒரு செல்போன். செல்போன்ல தான் நம்ம இருப்போம். எடுத்தா செல்லு, வச்சா செல்லு, பேசினா செல்லு, இருந்தா செல்லு, நடந்தா செல்லு, ஆமா பிரயாணம் பண்ணா செல்லு. எப்போ செல்லோட தான் இப்ப ஐக்கியமா இருக்கிறோம் நம்ம. நவீன உலகத்துல ஆண்டவர் சொல்றாரு, மகனே நீ செல்லுக்கு நீ அடிமையா இருந்தனாலோ பதில் கிடைக்காது. நீ செல் மூலமா பலர்கிட்ட சொல்லி நீ ஆண்டவரே பதில் கிடைக்கட்டும் சொல்லிட்டு நீ பிரயாசப்பட்டாலும் பதில் கிடைக்காது. நீ என் சமூகத்துல உட்காரு, என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்போது நான் உன்னை மறு உத்தரவு கொடுப்பேன். ஆமா, நீ என்ன நோக்கி கூப்பிடாம நீ செல்போன்ல நீ கூப்பிட்டு இருந்தா அவங்க உனக்கு மறு உத்தரவு கொடுக்க மாட்டாங்க. உன் நண்பர் உனக்கு மறு உத்தரவு கொடுக்க மாட்டான். உன் தோழன், உன் சிநேகிதி, உன் குடும்பக்காரன் அவனை மறு உத்தரவு கொடுக்க மாட்டான். ஆனா கத்த சொல்ற, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். நான் உனக்கு விடுதலை கட்டளை இடுவேன். நான் உன் வாழ்க்கையில சமாதானத்தை கட்டளை இடுவேன். நான் உன் வாழ்க்கையில சந்தோஷத்தை கட்டளை இடுவேன். நான் உனக்கு பிரச்சனையிலிருந்து உன்னை தப்பு வைப்பேன் என்று கத்த சொல்கிறா. பிரச்சனையிலிருந்து தப்பு வைக்கப்பட முடியாம பலரும் ஐயோன்னு சொல்லிட்டு கொதித்து கொண்டு இருக்கிறீங்க. வேதனை தாங்க முடியல. இப்பதான் லாக்டவுன் முடியுது, இனி எப்ப அடுத்த வரும் தெரியாது. திடீர்னு லாக்டவுன் போட்டு என்ன நடக்கும் தெரியாது. சூழ்நிலைகள் நெருக்க, பண பிரச்சனைகள் நெருக்க, பலரும் இது தெரியாதபடிக்கு நீ பலரும் என்ன செய்யறாங்க, தற்கொலை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. பலரும் மன அழுத்தத்தோட குடும்பமே வேண்டாம் சன்னியாசியா போயிடலாமன்னு சொல்லிட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. பலரும் எங்கேயாவது போய் நம்ம தனிமையில இருந்துடலாமன்னு சொல்லிட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. தவறு, தவறு. ஆண்டவர் சொல்ற, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை இந்த பிரச்சனை தப்பு வைப்பேன். உன் கணவர் சரியில்லையா, என்னை நோக்கி கூப்பிடு. உன் மனைவி சரியில்லையா, என்னை நோக்கி கூப்பிடு. நீ என்னை நோக்கி கதறாம நீ மனுஷன்ட்டு ஆலோசனை கேட்டோம், நீ தேவையில்லாம யோசித்தோம், தேவையில்லாத காரியத்தை உன் நினைவுல வைத்து கொண்டு நீ இருந்தால் நீ விடுவிக்கப்பட மாட்டார். உன் பிரச்சனைகள் ஒரு நாளும் மாறாத தேவ பிள்ளைய. அதான் வேதம் தெளிவாய் சொல்லப்படுறாரு, நீ கூப்பிடும் போது நான் உன்னை தப்பு வைப்பேன். தாவீது ராஜா அப்படிதான் இருக்கிறார். தேவனை நோக்கி கூப்பிடுறாரு, ஆண்டவரே இந்த பிரச்சனையிலிருந்து விடுவீங்க ஆண்டவரே. தேவனை நோக்கி தாங்க அபயன்றாரு. கூப்பிடுற யாவருக்கும் அவர் செவி கொடுக்கிற தேவன். உங்களுக்கு மாத்திரமல்ல, மனுஷர்களுக்கு மாத்திரமல்ல, கூப்பிடுற காக்கை குஞ்சுகளுக்கு அவர் செவி கொடுப்பார். ஆமா, அவர் படைத்த ஒவ்வொரு உயிரினங்களுக்கும், அவர் படைத்த ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் தேவன் இன்றைக்கும் அவர் செவி கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். இன்னைக்கு நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, அப்போதாங்க உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலையை பார்க்க முடியும். நீங்க மனுஷனை நோக்கி இதுவரைக்கும் கூப்பிட்டு பார்த்து நீங்க வேதனையோட இருந்திருந்தா, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என் உள்ளத்துல வாருங்க, என் பிரச்சனையை மாற்றுங்க, என் குடும்பத்தில் உள்ள போராட்டத்தை மாற்றுங்க, என் தடைகள் மாறட்டும், என் கண்ணீர்கள் மாறட்டும், என் அவமானங்கள் மாறட்டும் என்று சொல்லி நீங்க இருதயத்துல கூப்பிட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா உங்க பிரச்சனைகளை மாற்றி உங்களை அதிலிருந்து விடுவிக்கவும் தப்பு வைக்கவும் இன்று ஆயத்தமா இருக்கிறார். அதுதான் வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அதுதான் இயேசு செய்ய ஆயத்தமா இருக்கிறார். இன்னைக்கு அந்த இயேசு அவங்க இருதயத்துல முதல்ல ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு ஒரு வீட்டிலேயோ அல்லட்ட ஒரு சுவத்திலேயோ அல்லட்ட பார்க்குற இடத்துலையோ இயேசுவை வைக்காதீங்க. இயேசு அவங்க இருதயத்துல வைங்க.
இயேசுவை நீங்க இருதயத்துல வைத்தா உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். இயேசுவை இருதயத்துல வைக்காம தூக்கத்தை இருதயத்துல வைத்துக் கொண்டு இருப்போம். இயேசுவை இருதயத்துல வைக்காம பிரச்சனை இருதயத்துல வைத்துக் கொண்டு இருப்போம். இயேசுவை முன்னால வைக்காம நம்ம இப்ப நண்பர்களை முன்னால வைப்போம். பிரச்சனை ஒரு நாளும் மாறாதுங்க, ஒரு நாளும் மாறாது. இயேசுவை நம்ம முன்னால வைத்துட்டு நம்ம இயேசுவேன்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது, இயேசுவோட பேரை சொல்லி நீ எதுனாலும் கேட்கும் போது உங்க வாழ்க்கையில துக்கங்கள் மாறும், உங்க வாழ்க்கையில உள்ள பிரச்சனைகள் மாறும், சில தடைகள்ல இருந்து நீங்க விடுவிக்கப்படுவீங்க. இயேசுவை முன்னால வைக்காம, இயேசு பாத்துல உட்கார்ந்து நீங்க ஜெபம் பண்ணாம, இயேசு இடத்துல நீங்க கேட்காம, நீங்க எந்த காரியத்தை நீங்க சுயத்தினால செய்யலாம் நீங்க பிரயாசப்பட்டாலோ அது உங்க வாழ்க்கையில் அது நிறைவேறாது. அதுதான் வேதம் தெளிவாய் சொல்லப்படுகிறது. நீ இயேசு கிட்ட கேளுங்க, கேட்கறதுக்கு பெயர் தான் ஜெபம். ஆமா, வேதத்துல ஒரு 3 மனிதர்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக ஒரு மனிதனை குறித்து பார்க்கலாம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். யோபுக்கு எழுதின சரித்திர புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனத்தை ஒருவர் படிக்கலாம். பாருங்க, யோபுடைய வாழ்க்கையில ஒரு துக்கம். யோபு என்கிற ஒரு பக்தன், ஒரு பரிசுத்தவானாய் காணப்பட்டார். செழிப்பாக வாழ்ந்த ஒரு மனுஷன் திடீர்னு ஒரு சூழ்நிலை எல்லாத்தையும் இழந்து போகிறார். குடும்பத்துல எல்லாத்தையும் இழந்து போகிறார். வேதத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது 1வது அதிகாரம் நீங்க 19வது வசனம் வேதம் தெளிவாய் சொல்லப்படுகிறது. ஒரு பெருங்காற்றடிக்கிறது. இந்த காற்றின் நிமித்தமாக 4 மூலைகளில் அந்த வீட்டை சுற்றிலும் அடிக்கும் பொழுது பிள்ளைகள் விழுந்து மரித்து போனார்கள். ஒருவரும் தப்பிக்கொள்ள முடியவில்லை. இதை யோபு கேள்விப்படுகிறார். யோபோட இருதயத்துல துக்கம், பிள்ளைகளை குறித்துள்ள துக்கம். பாசமா பிள்ளை நான் வளர்த்தினேன், ஆனா பிள்ளை என்னை தாறுமாறா நிக்குது. நீ காலையில கூட ஒருத்தர் சொன்னார், பிரதர் நான் பாசமா பிள்ளைய வளர்த்தி நான் ஒரு காரியத்துக்காக நான் படிக்க வைத்து ஒரு சீட்ல உட்கார வைக்க நினைத்தால் ஆனா என் பிள்ளை கேட்க மாட்டேங்குது. பிள்ளையை குறித்துள்ள துக்கம். பல பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை குறித்துள்ள துக்கம் காணப்படுகிறது. நான் ஒரு காரியத்தை நான் நினைக்கிறேன், ஆனா இந்த காரியம் வாழ்க்கையில நடக்க மாட்டேங்கிற உள்ள துக்கம். சிலருடைய வாழ்க்கையில் அப்படி அவமானத்தின் நிமித்தமாய் தலைகுனிந்து நிற்கிறீர்கள். சில வேதனைகள் நிமித்தமாய் தலைகுனிந்து நிற்கிறீர்கள். யோபுவை போல இழந்து போய் நிற்கிறீர்கள். யோபுவோட வாழ்க்கையில நீங்க பார்க்கும்போது யோபு என்ன செய்யறாருன்னு பாத்தீங்களான்னா, நீங்க 21வது வசனத்தை நீங்க பார்க்கும்போது அவர் சொல்றாரு, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலே இருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு நான் திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் இந்த துக்கத்தின் வேளையில கர்த்தரை உயர்த்துறார். துக்கத்தின் வேளையில யாரை உயர்த்துறாரு? கர்த்தரை நம்பி நிற்கிறார். துக்கத்தின் வேளையில நம்ம யாரை நம்பி நிற்கிறோம்? யோசிச்சு பாருங்க, துக்கத்தின் வேளையில யாரை நம்பி இருக்கிறோம்? யோபு துக்கத்தின் வேளையில அவர் சொல்றாரு, மனுஷங்க சொல்றாங்க இனி எல்லாமே போச்சுப்பா, வீடு இழந்துட்டேன், ஒட்டகங்கள்லாம் செத்து போச்சு, ஆஸ்தி எல்லாம் போச்சு, எல்லாரும் பிடிங்கிட்டு போயிட்டாங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீ யாரை நம்பி இருக்கிற? அதுதான் வேதம் தெளிவா சொல்லுகிறது. யோபு கர்த்தரை நம்பி இருந்தான், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்பி இருந்தான். இதனால இன்னொரு வசனத்தை கூட நீங்க படித்து பார்க்கும் போது நீங்க 2வது அதிகாரம் 7வது வசனத்தை தெளிவாய் சொல்லப்படுகிறது. உச்சம் தலை மட்டும் உள்ளம் கால் வரைக்கும் கொடிய பொன்கள் உண்டாகிற ஒரு காரணத்தினால ஒரு துக்கம். அதனால ஓட்டை எடுத்து சுரண்டுகிறான். இது மாத்திரமல்ல, அவனுடைய சொந்த மனைவி 9வது வசனத்தை படி, அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. துக்கம் இருக்குது, மன அழுத்தம் இருக்குது, சோர்வு இருக்குது, அவமானம் இருக்குது, பிரச்சனை இருதயத்துல இருக்குது, ஆனா சூழ்ந்து நெருக்கம் இருக்குது. ஆனா முதலாவது யோபு செய்யாத ஒரு விஷயம் என்னன்னா, உதடுகள்னால பாவம் செய்யலாம். உங்க வாழ்க்கையில துக்கம் வரும்போது தயவு செய்து கெட்ட வார்த்தை நேரம் போடாதீங்க.
கெட்ட வார்த்தை போடாதீங்க, தூஷணமா பேசாதீங்க. தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் உங்க நாவுல இருந்து நீங்க உச்சரிக்க கூடாது. ஆமா, அதான் யோபு சொல்றாரு, இவள் எல்லாவற்றிலையும் யோபு தன் உதடுகள்னால் பாவம் செய்யவில்லை. ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷன் நீங்க இருக்கலாம், தேவனை அறிந்து கொண்டு ஜெபிக்கிற பிள்ளையா இருக்கலாம், உங்க உதடு கவனம். ஆமா, கோபம் நிறைந்து பிள்ளையோ மனைவியோ அல்லட்ட கணவனையோ கெட்ட வார்த்தை போடுறீங்களா? யோசிச்சு பாருங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களை சொந்தக்காரங்களை பார்த்து தூஷணமா பேசுறீங்களா? உங்களுக்கு கோபப்படுத்தினவங்க, அவமானப்படுத்தினவங்க, வேதனைப்படுத்தினவங்க எல்லாத்தையும் பார்த்து தூஷணமா பேசுறீங்களா? சற்று கவனம். யோபு உடைய மனைவி தூஷணமாய் பேசும் பொழுது யோபு சொல்றாரு, உதடுகள்னால நான் பாவம் செய்யல. காரணம், யோபு ஜெபிக்கக்கூடிய ஒரு மனுஷன். யோபு தன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு மனுஷன். தன்னுடைய குடும்பங்களுக்காக அனுதினம் ஜெபித்து கொண்டு இருந்த ஒரு மனுஷன். எல்லாத்தையும் இழந்து போன ஒரு சூழ்நிலையிலும் கூட அவருடைய நாவில் இருந்து என்ன புறப்படலைன்னா தூஷணமான வார்த்தை புறப்படவில்லை. தூஷணமான வார்த்தை புறப்படவில்லை. நீ ஜெபிக்கிறவருடைய நாவு முதலாவது தூஷணமான வார்த்தை புறப்படக்கூடாது. நண்பர்களால யோபு அவமானப்பட்டான், சிநேகிதிகளால, சிநேகிதர்களால, குடும்பத்தாரால, சொந்த பந்தங்களால, கூட இருக்கிறவங்களால யோபு அவமானப்பட்டா. ஆனா யோபு ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன். பாருங்க, நீங்க வேதத்தை நீங்க திருப்பி கொள்ளும் பொழுது, யோபுக்கள் சரித்திர புஸ்தகத்தை நீங்க எடுத்து படிக்கும் பொழுது, யோபு 42வது அதிகாரத்தை நீங்க படிக்கும் போது யோபு பாருங்க 10வது வசனம் 42 அவன் என்ன செய்யறான்? ஜெபம் பண்ணுகிறார். என்ன செய்யறாரு? வாய்கள்ல தூஷணமான வார்த்தைகளை பேசாம அவர் என்ன செய்யறாரு? மற்றவங்களுக்காக ஜெபம் பண்றார். அவன் பிரச்சனை இருக்கும்போது மற்றவர்களுக்காக ஜெபம் பண்றார். எல்லாத்தையும் இழந்து போய் நிற்கிற நேரத்துல மற்றவங்களுக்காக ஜெபம் பண்றார். சூழ்நிலை எல்லாம் கைவிடப்பட்ட நேரத்துல மற்றவங்களுக்காக ஜெபம் பண்றார். துக்கத்தோட இருக்கிற நேரத்துல மற்றவங்களுக்காக ஜெபம் பண்றார். மனைவி நிந்திக்க நேரத்துல யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபம் பண்றார். யார் அவமானப்படுத்துறாங்களோ அந்த நேரத்துல மற்றவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்றவங்க வீணான வார்த்தையை பேசிக்கிட்டு நீங்க ஜெபம் பண்ணாதீங்க. ஆமா, பலர் என்ன செய்வாங்க? வீணான வார்த்தையை போய் விட்டுருவோம், ஆனா நம்ம தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். வீணான வார்த்தையை, கெட்ட வார்த்தையை போட்டுருவோம், இல்லைன்னா தாறுமாறா நம்ம பேசிடுவோம், இல்லைன்னா மற்றவங்களை கோபப்படுத்துற மாதிரி நம்ம பேசிடுவோம், ஆனா நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க வருவோம். அது தவறு. அதான் யோபுடைய வாழ்க்கையில நீங்க கவனித்து பார்க்கும்போது உதடுகளினால் பாவம் செய்யவில்லை, அது நிமித்தம் அவன் ஜபிக்கிறான். அதனால நடந்த கர்த்தர் செய்த ஆசீர்வாதம் என்னன்னா, கொடுத்த ஆசீர்வாதம் பாருங்க. 12வது வசனத்தை படிக்கும் பொழுது, கர்த்தர் யோபுவின் முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். அவன் ஜபிக்கிறனால தாங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். ஆமா, எப்படி ஜெபிக்கிறான்னா, நாவை முதலாவது சுத்த உதடுகளா மாற்றிட்டு. ஆமா, அதான் சுத்த உதடுகள்னால என்னை சிருஷ்டியோ. தாவீது கேட்கிற, ஆண்டவரே என் உதட சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என் நாவை சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே தாவீது கேட்கிறார். உங்களுடைய நாவு முதல்ல சுத்தமா இருந்து விட்டு அதுக்கப்புறம் நீங்க ஜெபம் பண்ணுங்க மற்றவங்களுக்காக, இல்ல அவங்க பிரச்சனைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பா கர்த்தர் அதுல இருந்து ஒரு விடுதலை கொடுப்பார். உங்க நாவு சுத்தம் இல்லாம நீ எவ்வளவுதான் நீங்க ஜெபம் பண்ணாலும் உங்க ஜெபம் கேட்கப்படாது. யோபுடைய நாவு சுத்தமா இருந்த பிறகு அவன் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுத்தார். எலியாவுடைய நாவு சுத்தமா இருக்கிறனாலதான் கர்மேல் பர்வத்துல அந்த காரியங்கள் எல்லாம் செய்து முடித்து விட்டு வானத்திலிருந்து அக்கினி இறங்கட்டும் என்று சொன்ன உடனே கர்த்தர் பதில் கொடுத்தார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் பதில் கொடுக்கணுமா? நம்ம நாவு சுத்தமா இருக்க பழகிக்கொள்ளணும். தானியேல் சிங்க கபில போடப்பட்ட போது கூட தன்னுடைய நாவை சுத்தமாய் மாற்றிக்கொண்டாலும் ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன், ஜெபிக்கிற தேவ மனுஷன் நாவை சுத்தமாக மற்றவர்களை குற்றம் கண்டுபிடிக்காதபடி, மற்றவர்களை குறை கண்டுபிடிக்காதபடி, மற்றவர்கள் விரோதமாய் பேசாதபடி, தூஷணமான காரியங்களை பேசாதபடி, ஐயோ பெருமை மிக்க வார்த்தைகளை பேசாதபடி அவன் ஜெபிக்க ஆரம்பித்தனால தானியேலுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. தானியேலுடைய காரியமோ ஜெயமாய் மாறினது.
இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் உங்களை நடத்த வேண்டும் என்றால், முதலாவது நீங்க ஜெபிக்கிறவங்களாய் காணப்படுகிறோம் என்றால் உங்க நாவு சுத்தமாய் காணப்படும். நீங்க ஜெபிக்கிற பிள்ளைங்களுடைய நாவு எப்படி இருக்கணும்? சுத்தமாய் இருக்கணும். வீணான வார்த்தை இருக்கக்கூடாது. ரெண்டாவது, இதே நாவுல வீணான காரியங்கள் கூட செயல்படக்கூடாது. ஆமா, பீடி, சிகரெட்டு, அது மாத்திரம் இல்லை, கஞ்சா, அது போதை பொருட்கள், இந்த தண்ணி, ட்ரிங்க்ஸ், இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு பக்கத்துல தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாவல வைத்து கொண்டு இன்னொரு பக்கத்துல நான் ஜோம் பண்ணேன்னு சொன்னா ஆண்டவர் கேட்க மாட்டாரு. ஆமா, சிலவங்க வயசானவங்க கூட இருக்கலாம், வெத்தலே போட்டுட்டு இருப்பாங்க, ஆனா சபைக்கு போனா ஜெபம் பண்ணுவாங்க, கேட்க மாட்டாரு. ஆமா, ஜெபம் கேட்கப்பட நினைச்சு ஜெபம் அருவருப்பாக அவருடைய கண்கள் முன்பாய் காணப்படும். சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பீடி சுத்துவாங்க, பீடி சுத்திட்டு அண்ணன் தேவ சமுத்திர ஜெபம் பண்ணுவாங்க, கேட்கப்படாது. ஆமா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்க என்ன செய்யறீங்க, செயல்படுத்துறீங்க, கேட்கப்படாது. உங்க நண்பர்களுக்கு விரோதமா, உங்க குடும்பத்தாருக்கு விரோதமா பகையை உண்டு பண்ணி வைத்துட்டு நாவுனால சில காரியங்களை செயல்படுத்தி விட்டுட்டு நீங்க எவ்வளவுதான் தேவ சமுத்திரம் உட்கார்ந்தாலும் கேட்கப்படாது. அதுதான் யோபு தேவ சமுத்திரத்துக்கு முன்பாய் நிற்கிற ஒரு மனுஷனாய் காணப்படுறதுனால அவன் நாவில கடுகளவு பாவம் இல்லாமல் காணப்பட்டுச்சு. நாவை பாதுகாத்து கொண்டான் தேவ பிள்ளைங்களே. எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளை பாவம் செய்யாதவனாய் காணப்பட்டான். பாவத்தை காணல, தேவன் அதை பார்த்துதான் இழந்து போன எல்லாவற்றையும் இந்த துக்கத்தின் வேளையிலையும் துக்கத்தை சுமந்து கொண்டு இருந்த பொழுதும் இழந்து போன சகலவற்றையும் யோபுக்கு திருப்பி கொடுத்தான். நாவு முதலாவது சரிப்படுத்த. வேதம் தெளிவாக சொல்லப்படுகிற நாவானது நெருப்பு. நீ நெருப்பை போல நம்ம குடும்பத்தை பற்ற வைத்து கொண்டு இருக்கிறோம். நாவை சரிப்படுத்த நீங்க ஜெபம் பண்ண வரீங்க. பலருடைய வாழ்க்கையில் அந்த நாவு சரியில்லாதனாலதான் குடும்பம் சரியில்லை. ஒரு குடும்பத்துக்கு முக்கியத்துவம் நாவு. ஒரு கப்பலுக்கு முக்கியத்துவம் சுக்கான் இருக்கிறது போல ஒரு குடும்பத்துக்கு முக்கியத்துவம் நாவு. அந்த நாவை நீ சரிப்படுத்திட்டேனா கப்பல் சரியாயிரும். சுக்கானை சரிப்படுத்திட்டேனா கப்பல் சரியாயிரும். உன் நாவை சரிப்படுத்தினா உன் குடும்பம் சரியாகும். தேவனுடைய பிள்ளை, ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். ஆண்டவர் உனக்கு தேவைகளை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறார். உன் குடும்பத்தை உயர்த்த ஆயத்தமா இருக்கிறான். உன்னோட கண்ணீரை மாற்ற ஆயத்தமா இருக்கிறான். உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற ஆயத்தமா இருக்கிறான். ஆனா உன் நாமமெல்லாம் சரிப்படுத்து. அதான் கர்த்தர் சொல்றேன். ரெண்டாவதாக வேதத்துல நம்ம சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். இன்னொரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில துக்கப்படும் பொழுது அவன் என்ன செய்தார்? அந்த பரிசுத்தவானை குறித்து நாம் பார்க்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 38வது சங்கீதம் 17வது வசனத்தை ஒருவர் படிக்கலாம். என் துக்கம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக காணப்படுகிறது. தாவீதுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கும் பொழுது தாவீது சொல்கிறார், ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டாலும் அவர் சொல்றேன், என் துக்கம் எப்பொழுதும் எனக்கு முன்பாய் காணப்படுகிறது. எப்படிப்பட்ட துக்கம் என்று பார்க்கும் பொழுது நீங்க 38வது அதிகாரத்துல 12வது வசனம் தெளிவாய் சொல்லப்படுகிறது பாருங்க. என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள். எனக்கு பொல்லாங்கு தேடுகிறவர்கள் கேடானவைகளை பேசி நாள் முழுவதும் வஞ்சனையாய் யோசிக்கிறார்கள். அப்ப தாவீதை எப்படியாவது கீழே தள்ள வேண்டும். என் வாழ்க்கையை தள்ளிடணும், என் வாழ்க்கையை முடிச்சிடணும், என் வாழ்க்கையில இந்த பிரச்சனைகள் நிமித்தமா இவன் அவமானப்பட்டு அவனுடைய வாழ்க்கை அதோட மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு முடிஞ்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் பிராணனை ஜீவனை வாங்க தேடுறாங்க. நீ உங்களுடைய வாழ்க்கையில கூட அப்படி இருக்கலாம். சில வார்த்தையினாலே காயப்படுத்தி அப்படியே செயலிழந்து போயிடட்டும் சொல்லிட்டு பலரும் உங்க வாழ்க்கையில கங்கணம் கட்டி கொண்டு இருக்கலாம். தாவீதோட வாழ்க்கையில் அப்படிதான் காணப்பட்டுச்சு. நானும் தடுமாறி விழ ஏதுவா இருக்கிறேன், என் துக்கம் எப்பொழுதும் எனக்கு முன்பாய் காணப்படுகிறது. ஆமா,
எத்தனை ஜனங்கள்னால, எத்தனை குடும்பங்கள்னால, எத்தனையோ அறியாத மனுஷங்க கூட நம்மளை விழ வைப்பதற்கு ஆயத்தமா இருப்பாங்க. மரணத்துக்கு நேராக தள்ளுவதற்கு ஆயத்தமா இருப்பாங்க. பொல்லாத காரியங்களை தேடி நம்மளுடைய வாழ்க்கையை கெட்ட பேரை உண்டு பண்ணுவதற்கு ஆயத்தமா இருப்பாங்க. ஆமா, இது நிமித்தமா நீங்க துக்கத்தோட நீங்க காணப்படலாம். ஆண்டவர் தெளிவா சொல்றார், இது நிமித்தமா கூட நீங்க துக்கத்தோட இருக்கிறீங்க. ஓட ஓட துரத்தி உங்க வாழ்க்கையை அதோட முடிச்சிடலாமோன்னு சொல்லிட்டு பலரும் கங்கணம் கட்டி கொண்டு இருக்கலாம். குடும்பத்தார் இருக்கலாம், சொந்தத்துல இருக்கலாம், அறிமுகமானவங்க இருக்கலாம். இவனை வளர விடக்கூடாது, இவனை வாழ்க்கையை முடிச்சிடணும், இவன் எழும்ப கூடாதுன்னு சொல்லிட்டு சில தடைகளை உண்டு பண்ணி என்ன பண்ணலாம், வாழ்க்கையை சின்னாபின்னமாக்க முயற்சி பண்ணலாம். அதான் தாவீது துக்கப்படுறார். அந்த துக்கத்தின் வேளையில தாவீது என்ன செய்யறாரு பாருங்களா. அந்த யாரு பிரச்சனையை உண்டு பண்றா, யாரு தாவீதுக்கு உபத்திரவத்தை உண்டு பண்ணுகிறான்னு நீங்க பார்க்கும்போது, நீங்க 2 சாமுவேலுக்கு எழுதின புஸ்தகத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. யார் மூலமா பிரச்சனைனா சொந்த மகன். ஆமா, சொந்த மகனாகி அப்சலோம், வேற யாருமே இல்லை. 15வது அதிகாரம் 30 மற்றும் 31 பாருங்க. இங்க ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. தாவீது ஒரு பதவியில இருக்கிறான். இருக்கிற நேரத்துல தன்னுடைய சொந்த மகனை என்ன பண்றான், தாவீதை கீழே தள்ளணும், கீழே முட்டைக்கு போடணும், அவன் வாழ்க்கையை எழும்ப விடக்கூடாது. சொந்த மகன் அப்சலோம், நீ சொந்த குடும்பத்துல நம்மளை எழும்ப விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தட்டுவாங்க. கூட இருக்கிறவங்க உங்களை எழும்ப விடாதபடி சொல்ல தட்டுவாங்க, கீழே இருன்னு சொல்லிட்டு தட்டுவாங்க. அப்ப அது நிமித்தமாக தாவீது துக்கப்படுகிறான், வேதனைப்படுகிறான். எப்படி வேதனைப்படுறான், முகத்தை மூடி வெறுங்காலாய் நடக்கிறான், வெறுமையாக்கப்படுறான், கேவலப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு வெறுமையாக்கப்பட்டு தாவீது ஆள வேண்டிய ஒரு சூழ்நிலை. தாவீது கிட்ட பொண்ணு இருக்குது, வெள்ளி இருக்குது, அதிகாரிகள் இருக்கிறாங்க, குடும்பக்காரங்க இருக்கிறாங்க. ஆனாலும் வெறுமையாக்கப்படுகிறான். தேவனுடைய பிள்ளைங்களை கூட இருக்கிறவனால, சொந்த பந்தங்கள்னால நெருக்கம், குடும்பத்தாரால நெருக்கம், வீட்டுக்குள்ள நெருக்கம், சமுதாயத்தினால் நிமித்த நெருக்கம் இல்லை, வீட்டுக்குள்ள இருந்து புறப்படுற நெருக்கம், சொந்த பிள்ளையால, சொந்த கணவனால, சொந்த மனைவியால, பலருக்கும் அப்படிப்பட்ட நெருக்கத்தை நீங்க சந்தித்து கொண்டு இருக்கலாம். அழுது நீங்க வெறுமையை புலம்பிக் கொண்டு இருக்கிறான். தாவீது எங்க போறான் பாருங்க, ஒலிவு மலைக்கு அறிப்பான். ஒலிவு மலையை குறித்து நம்ம சொல்லப்படும் போது, ஒலிவு மலையில தான் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண. இரவு நேரத்துல பஸ்கா முடிந்து அங்க அடுத்தது எங்க போறாரு, ஒலிவு மலையில போய் உட்கார்றாரு. ஒலிவு மலையில போய் உட்கார்ந்து அவர் என்ன செய்யறாரு, ஜெபிக்கிறார். இவரும் தாவீதை என்ன பண்றாருன்னா, ஒலிவு மலைக்கு போய் உட்கார்ந்து ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கத்துறார். எப்படி, கத்தாவே அகித்தோப்பின் ஆலோசனை நீ பைத்தியமாக்குவீராக. ஆமா, சொந்த மகன் தாவீதோட ஆலோசனைக்காரனாகி அகித்தோப் இப்பொழுது சொந்த மகனுடைய ஆலோசனைக்காரனாய் போய்விட்டான். ஆமா, தாவீதோட ஆலோசனைக்காரன் இப்போ சொந்த மகன்கிட்ட போயிட்டான். இப்ப கூட யாருமே இல்லை. இப்ப அவங்ககிட்ட போயிட்ட உடனே, ஐயோ என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, என்னை கொலை செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறான், என்னை மட்டுப்படுத்துவதற்கு ஆயத்தமா இருக்கிறான், என்கிட்ட இருக்க பதவியை பிடுங்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறான், என்கிட்ட இருக்க வேலையை அபகரிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறான், என்கிட்ட இருக்கிற வருமானத்தை அபகரிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறான், என்கிட்ட இருக்கிற ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் அபகரிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறான்னு சொல்லிட்டு, ஆண்டவரே அகித்தோப்பனுடைய ஆலோசனையை பைத்தியமாக்குவீராக அவன் ஜோமன். ஆமா பாருங்க, அவன் எப்படி திட்டம் போடுறான் நீங்க பார்க்கும்போது. 17வது அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொள்ளும் போது 1-2 வசனங்களை ஒருவர் படிக்கலாம். பாருங்க, நல்ல கவனம். அகித்தோப்பேல் என்ன சொல்றான்னா, தன்னுடைய மகனை, தாவீதோடைய மகனை பார்த்து, நான் 10,000 பேரை நான் தெரிந்து கொண்டு நான் எழுந்து இந்த ராத்திரியில நான் தாவீதை முறியடிக்க போறேன். ஆமா, கூட இருந்தே தட்டுவாங்க, கூட இருந்தே என்ன செய்வாங்க, நான் வாழ்க்கைய செயலிழக்க வைப்பாங்க, கூட இருந்தே அவமானப்படுத்துவாங்க,
கூட இருந்தே வெட்கப்படுத்த வைப்பாங்க, கூட இருந்தே நம்ம பணத்தை சுரண்டுவதற்கு முயற்சிப்பாங்க, வாழ்க்கையை சுரண்டுவதற்கு முயற்சிப்பாங்க, பதவிகளை சுரண்டுவதற்கு முயற்சிப்பாங்க. இதுதான் இங்க நடக்குது. பதவி ஆசை. கூட இருக்கிறவனுக்கு அந்த பதவி ஆசை, சொந்த ரத்தத்திற்கு அந்த பதவி ஆசை, அந்த ராஜரிகத்தின் ஆசை நிமித்தமா அவன் சொல்றான் 10,000 பேரை கொட்டி கொண்டு எங்க போனோம், தாவீதின் பின்தொடர்ந்து போகட்டும், அவன் விடாய்த்தவனும் கை தளர்ந்தவனுமாயிருக்கையில். இப்ப எல்லாம் இழந்து போய் நிற்கிறான், மன அழுத்தத்தினால, துக்கத்தினால எல்லாத்தையும் இழந்து போய் நிற்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் அவனிடத்தில் போய் அவனை திடுக்கிட பண்ணுவேன். அப்பொழுது அவனோடு இருந்த ஜனங்கள் எல்லாரும் ஓடி போவதனால் நான் ராஜாவை ஒருவனை மாத்திரம் வெட்டி. பாருங்க, கூட இருந்தவன் நம்பிக்கை துரோகம் பண்றாங்க. அது வரைக்கும் கூட இருந்து சாப்பிட்டவன், கூட இருந்து ஆலோசனை சொன்னவன், இப்போ பதவி யாருக்கிட்ட போயிடுச்சு, சொந்த மகன்கிட்ட போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கூட இருந்த அகித்தோப்பேல் என்ன பண்ணான், அப்சலோமோட இணைந்து இருந்துட்டு சொந்த கையினால சாப்பாடை வாங்கி தாவீதுகிட்ட இருந்து சாப்பாடை வாங்கி சாப்பிட்டவன் இன்னைக்கு அப்சலோனை பார்த்து சொல்றான், நான் ஒருவன் மாத்திரம் அவனை வெட்டி. பாருங்க, கூட இருக்கிறவன் எப்படி குளிப்பறிக்கிறான் பாரு. பலருடைய வாழ்க்கையில உங்களுக்கு அப்படிதாங்க நடக்குது. கூட இருக்கிற வேலையை என்ன செய்வான், முடக்கி போட முயற்சி பண்ணுவான். கூட இருக்கிற நம்ம வாழ்வாதாரத்தை முடக்கி போட முயற்சி பண்ணுவான். கூட இருக்கிற நம்ம வாழ்க்கையை முடக்கி போட முயற்சி பண்ணுவான். கூட இருக்கிற நம்ம குடும்பத்தை கீழே தாழ்த்த முயற்சி பண்ணுவான். கூட இருக்கிறவன் பாருங்க எவ்வளவு தந்திரமா செய்யறான் பாருங்க. நீங்க 3வது வசனத்தை நீங்க படிக்கும் போது, ஜனங்களை எல்லாம் உம்மண்டையில திருப்புவேன். அது நல்ல பேர் வாங்குறான். கூட இருக்கிறவன் எல்லாத்தையும் மண்டையில நான் திருப்பிடுவேன், தாவீதை நான் கொண்டு போட்டுருவேன். அது வரைக்கும் தாவீது கிட்ட இருந்தவன், கூட இருந்து சம்பளம் வாங்கினவன், கூட இருந்து ஆலோசனை சொன்னவன், கூட இருந்து சாப்பிட்டவன், கூட உட்காந்து சகல இடத்துக்கும் போனவன், அந்த மனுஷன் சொல்றான், நான் தாவீதை வெட்டி போட்டு எல்லாத்தையும் அவனுக்கு முன்பாக கொண்டு வந்துடுவேன். ஆமா, நம்பிக்கை துரோகியா இருக்கிறான். நம்பிக்கை துரோகி. எவ்வளோ வேதனை. இன்னைக்கு அது நிமித்தமா தான் தாவீது துக்கப்படுறேன். இன்னைக்கு அதே போல உங்க வாழ்க்கையில காணப்படலாம், நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு காணப்படலாம். கூட இருக்கிறவனால, அதனால சகோதரனால இருக்கலாம், இல்லை சகோதரியால இருக்கலாம், இல்லை கூட இருக்கிற வேலை பார்க்குற இடத்துல இருக்கலாம், இல்லைன்னா நமக்கு அறிமுகமாகி பழகி கூட இருந்தவங்களா இருக்கலாம். உங்களை கீழே மட்டும் தட்டுவதற்கு, உங்களை நிர்மூலமாக்குவதற்கு பல தந்திரங்களை நீ எடுத்துக்கொள்ளலாம். ஆமா, பல தந்திரங்களை செயல்படுத்த முயற்சிக்கலாம். ஆனா அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. அவனுக்கு ஆலோசனை கொடுக்குறான், கூட இருக்கிறவன்ட்ட ஜனங்கள் எல்லாம் சமாதானமாயிருவாங்கப்பா, நம்ம நீ ராஜஸ்தானத்துல இருக்கலாம், நீ பதவியில உயர்ந்திருப்ப, நானும் அவன் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு ஆலோசனை கொடுக்குறான். ஆனா தாவீது என்ன பண்றான்னா, வெறுங்காலோட கூட இருக்கிற அவமானப்படுத்திட்டான்னு சொன்ன உடனே அவன் என்ன செய்யலைன்னா, அவன்கிட்ட போய் சண்டை போட போகல, அவன்கிட்ட போய் எதிர்க்க போகல, அவன்கிட்ட போய் நீ ஏன் இப்படி பண்ணுன்னு தாவீது கேட்கல. தாவீது பண்ண ஒரே ஒரு காரியம், கர்த்தாவே அகித்தோப்பின் ஆலோசனை பைத்தியமாக்குவீராக, ஒரே ஒரு காரியத்தை நான் கேட்கிறேன். அகித்தோப்பினுடைய ஆலோசனையை பைத்தியமாக்குவீராக. ஆண்டவரே, என்னால் முடியல, ஜெபிக்க முடியல, என்னால் மேற்கொள்ள முடியல, என்னால் அவமானம் தாங்க முடியல, நான் எப்போ வேணா மரணத்தின் பாத்திரத்துக்கு நேராக தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறேன், எப்போ வேணா நான் எல்லாத்தையும் இழந்து போகிறதுக்கு பாத்திரத்துக்கு நேராக நான் கடந்து இருக்கிறேன், எப்போ வேணா நான் சில காரியத்தில் விழுவதற்கு நேராக நான் இன்னைக்கு ஆயத்தமாக இருக்கிறேன், என்னால் முடியல, என் பேர் கெட்டு போகிறதுக்கு நான் இன்னைக்கு ஆயத்தமாக இருக்கிறேன், என்ன முடியலைன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னு அந்த நேரத்தில் மற்றவங்களை அவன் குற்றம் கண்டுபிடிக்கல. இவன் என் கூட இருந்தவன் தானே, இவன் என் பிள்ளை தானே, இவன் தானே சொல்லிட்டு இவனோட தானே இவ்வளோ நாளும் பழகனே, இவன் இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யலைன்னா தாவீது குற்றம் கண்டுபிடிக்கவில்லை. ஆமாம்,
வேதம் தெளிவாய் சொல்லப்பட்டு குற்றம் சாட்டுகிறவன் தான் கீழே தாழம் தள்ளப்பட்டு போவான். நீ தயவு செய்து உங்களுக்கு பிரச்சனைகள், அவமானங்கள், போராட்டங்கள் வரும் பொழுது நீங்க குற்றம் கண்டுபிடிக்காதபடி தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணினால் கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்பார். உங்க ஜெபத்தின் நிமித்தமா உங்க வாழ்க்கையில சமாந்து கொடுப்பார். நீங்க குற்றம் கண்டுபிடிக்க கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் யார் உங்களை கீழே தள்ளுவதற்கு முயற்சி பண்ணாலும், யார் உங்களை புறக்கணிப்பதற்கு முயற்சி பண்ணாலும், யார் உங்களை மட்டம் தட்டுவதற்கு முயற்சி பண்ணாலும், யார் உங்களை விரோதமாய் பேசி உன் இருதயத்தை காயப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணாலும் தயவு செய்து குற்றம் கண்டுபிடிக்காது. ஆமா, தயவு செய்து குற்றம் கண்டுபிடிக்காது. நீங்க குற்றம் கண்டுபிடிக்காம நீங்க ஜெபித்து பாருங்க, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில விடுதலை உண்டு. நடக்கிற ஒரு காரியத்தை பார்க்கும்போது நீங்க 14வது வசனம், 17வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க படித்து பார்க்கும்போது தெரியும். உசியாவின் ஆலோசனை நல்லது என்கிறார்கள். இப்படி கர்த்தர் அப்சலோம் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகித்தோப்பின் மேல் நல்ல ஆலோசனை அபத்தமாக்குவதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார். நீங்க குற்றம் கண்டுபிடிக்காம நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் கட்டளைகளை அதம் பண்ணி விடுவார். சில மனுஷர்கள் உங்க விரோதமா எழும்பி வரலாம். சில மனுஷிகள் உங்களை விரோதமா எழும்பி வரலாம். சில குடும்பத்தாரை வீட்டுக்குள்ளே விரோதமா எழும்பி வரலாம். நீ அவங்க மேல குற்றம் கண்டுபிடிக்காம நீ ஜெபம் மட்டும் பண்ணி பாருங்க, கர்த்தர் அவங்களோ திட்டங்களை நிர்மூலமாக்கி விடுவார். அவனுடைய வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற சகல விதமான சதி திட்டங்களையும், உங்க வாழ்க்கையில எதிர்த்து வந்து உங்களை மட்டம் தட்ட வேண்டிய சதி திட்டங்களையும், உங்களை ஓட வைக்கணும்னு சொல்லிட்டு போராடின சதி திட்டங்களையும், உங்களை விரோதிக்கணும், உன்னை அவமானப்படுத்தணும், உன்னை வேதனைப்படுத்தணும், உன் வாழ்க்கையில பிரச்சனையில நீ இருக்கிற என்று சொல்லி அவன் தலை குனிந்து வாழ்வதற்காக நீ தயவு செய்து நீ குற்றம் சாட்டாத. தயவு செய்து நீ குற்றம் சாட்டாத. ஒருவேளை அவன் ஓட வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம், ஒருவேளை அவனை அவமானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம், ஒருவேளை அவனை நெருக்கி உன்னை முயற்சி பண்ணலாம், ஒருவேளை உன்னை வாழ்க்கையை சீரழிச்சிடலாம் சொல்லிட்டு முயற்சி பண்ணலாம், உன்னை தட்டுமாற்றத்தை உண்டு பண்ணி உன் மன அழுத்தத்தை கொடுத்து உன்னை செயல்படாத படி உன் வாழ்க்கையை முட்டைக்கு போடலாம் முயற்சி பண்ணலாம். அதை நீ குற்றம் கண்டுபிடிக்காத. குற்றம் கண்டுபிடிக்காத, ஜெபம் மாத்திரம் பண்ண. ஆமா, நீங்க உங்க வாழ்க்கையில நீ இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்கப்படணுங்க. குற்றம் கண்டுபிடிக்காது. மனைவி மேல குற்றம் கண்டுபிடிக்காதீங்க, கணவர் மேல குற்றம் கண்டுபிடிக்காதீங்க, பிள்ளைங்கள் மேல குற்றம் கண்டுபிடிக்காதீங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்யணும்னா நீ குற்றம் கண்டுபிடிக்காம ஜெபம் பண்ணி பாருங்க, தேவன் அகித்தோப்புடைய ஆலோசனையை அர்த்தம் பண்ணி விடுவார். உங்களுக்கு விரோதமா எந்த மனுஷன் எழும்பி வந்தாலும், அவமானப்படுத்தணும் நினைத்து ஓடி வந்தாலும், உங்க பின்னால துரத்தி மறைமுகத்திலிருந்து செயல்படுவதற்கு நினைத்து வந்தாலும், அந்தரங்கத்திலிருந்து பல சதித்திட்டங்களை செயல்படுத்தினாலும், உங்களுக்கு விரோதமாய் பல காரியங்களை உண்டு பண்ணி உங்களுக்கு கண்கள் முன்பாக பிரமிக்க வைக்க நினைத்திருந்தாலோ கர்த்தருடைய காரியங்களை அதம் பண்ணி விடுவார். ஆமென். கர்த்தர் அப்படி செய்ய போறாருங்க உங்க வாழ்க்கையில. நீங்க விசுவாசத்தோட இருங்க, நீ குற்றம் கண்டுபிடிக்காதீங்க. மூன்றாவதாக அப்படி இருக்கும்போதுதான் கர்த்தர் உங்களை பாதுகாக்க முடியும். ஆமா, கர்த்தர் உங்களை பாதுகாக்கணும்னா நீங்க குற்றம் கண்டுபிடிக்காதீங்க. முதலாவது பார்த்தோம், நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா என்ன செய்யக்கூடாது? வீணான வார்த்தையை பேசுறாதீங்க. ரெண்டாவதா பார்க்கிறோம், இங்க தாவீதுடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது அவன் குற்றம் கண்டுபிடிக்கலாம். குற்றம் கண்டுபிடிக்காதனால எதிரியோட சதி திட்டங்களை தேவன் அந்தம் பண்ணான். மூணாவதாக நாம் பார்க்க போகிறோம், இது நிமித்தமா என்ன நடந்த தாவீதுடைய வாழ்க்கையில பாதுகாப்பு உண்டாச்சு. மூணாவதாக நீங்க வேதத்தை நான் திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளும் பொழுது இங்கு ஒரு குடும்பத்தாருக்கு ஒரு துக்கம் உண்டாகிறது. ஆதியாகமம் 21வது அதிகாரம் 11வது வசனம் பாருங்க. இங்க ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது பாருங்க. அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது, அடிமை பெண்ணின் மகனும்
உன் வித்தாய் இருக்கிறபடினால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்ன. பாருங்க, இங்க ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. ஆபிரகாமுக்கும் இஸ்மவேலுடைய தாயாகிய ஆகாருக்கும் ஒரு துக்கம். ஆமா, கணவன் மனைவி 2 பேருக்கும் உள்ள ஒரு துக்கம். என்ன துக்கம் நீங்க பார்க்கும்போது, சாராள் என்ன பண்ணிடுறான்னா, இந்த ஆகாரை துக்கப்படுத்துறான். ஆகாரை இருதயத்துல காயப்படுத்துறான். ஆமா, பலருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது கூட இருக்கிறவங்க வாழ்க்கையில காயப்படுத்துறதுக்காகவே இருப்பாங்க. கூட இருக்கிறவங்க நம்ம வாழ்க்கையில பரியாசம் பண்ணிட்டே இருப்பாங்க. கூட இருக்கிறவங்க நம்ம வாழ்க்கையில அவமானப்படுத்துவதற்காக சில கங்கணங்கள் கட்டி கொண்டே இருப்பாங்க. இதான் இங்க நடக்குது. பாருங்க, வேதத்தை நீங்க திருப்பி பார்க்கும்போது 14வது வசனம் தெளிவாய் சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் அதிகாலையில எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தியும் எடுத்து ஆகாரின் தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்புவித்து அவனை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர் சபா வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். பாருங்க, இந்த ஆகாருக்கு ஒரு துக்கத்தின் நிமித்தமா அவருடைய வாழ்க்கை எங்க காணப்படுதா? வனாந்திரம். ஆமா, நீ உங்க வாழ்க்கை வனாந்திரத்துக்கு நேராய் புறப்பட்டு இருக்குதா? காரணம் என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையில காணப்பட்ட துக்கம். உங்க வாழ்க்கையில நீங்க தனிமையில இருக்கிறீங்களா? காரணம் என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற துக்கம். ஐயோ, நான் தனிமரமாட்டே இருக்கிறேன், நான் தனியா தான் வாழ்றேன். ஐயோ, என் வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, சந்தோஷத்தை கொடுக்க ஆள் இல்லை. நான் எதிர்பார்த்த மனுஷங்க கூட சந்தோஷத்தை கொடுக்க முடியல, எதிர்பார்த்த குடும்பங்கள் கூட, எதிர்பார்த்த மனைவி, எதிர்பார்த்த கணவன் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியல என்று சொல்லி நீங்க வாழ்ந்து துக்கத்தோட வனாந்திர நிலைமையில இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார் தேவ பிள்ளை. ஆமா, வனாந்திர நிலைமையில இருக்கிறீங்களா? பாருங்க, 16வது வசனத்துல தெளிவாய் சொல்லப்படுகிறது. அவர் பெயர் சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். ஒரு மனுஷனுக்குள்ள துக்கம் வர ஆரம்பிக்கும் போது வறட்சி தான் வாழ்க்கை உண்டாகும். பணம் இருக்காது, காசு இருக்காது. ஆமா, இளைய குமாரன் நல்ல கவனமா தெரிந்து பார்க்கும்போது தகப்பனை விட்டு வெளியே போயிடுறான். ஆஸ்தி இருந்துச்சு, அந்தஸ்து இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனா தகப்பனை விட்டு தூரமா போன உடனே வனாந்தரத்தின் நிமித்தமாக அவன் பஞ்சிகளுடைய ஆகாரத்தையும் சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை மாறினது. எல்லாம் கையில இருந்துச்சு, ஆனா சில காரியங்கள் நிமித்தமா மன துக்கம். ஐயோ, நான் எல்லாத்தையும் இழந்துட்டேனே, என் சொத்து எல்லாத்தையும் இழந்துட்டேனே, என் தகப்பனா தந்தது எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேனே, இப்போ என் கையில ஒரு காசை இல்லையே என்று சொல்லி. இதே போல தான் ஆகாருக்கு. ஐயோ, என் புருஷன் போயிட்டான், புருஷன் என்னை வழி அனுப்பி விட்டான். அன்னைக்கு உள்ள டைவர்ஸ் இதுதான். கர்த்தர் டைவர்ஸுக்கு அனுமதி, கர்த்தரே சில காரியத்தை அனுமதிக்கிறார். ஆகார வெளியில வந்துரு, ஆகார விட்டு நீ வெளியே அனுப்பிடு, அவளுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ அவளை அனுப்பிடு என்று கர்த்தர் இந்த காரியத்தை அனுமதிக்கிறார். அனுமதிக்கிறது நிமித்தமாய் துக்கம். நீ பலருடைய வாழ்க்கையில் அப்படிதான். சில காரியங்கள் கர்த்தரே அனுமதிப்பார். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை தான் ஆகார் செஞ்சா. செய்த பிறகும் இப்போ வனாந்திரம் வருது. சில விஷயத்துல நம்ம கூட அப்படிதான் இருப்போம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செஞ்சிடும், செஞ்சு ஒரு தப்புக்குள்ள வந்துட்டு ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டிடுவோம். இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர தெரியாது, இந்த போராட்டத்திலேருந்து வெளியே வர தெரியாது. அதட்ட அந்த பிரச்சனை நிமித்தமா வனாந்தரத்தின் வாழ்க்கை, அவமானத்தின் வாழ்க்கை, நிந்தைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் காணப்படும் அநேகருக்குள்ள. அப்படிப்பட்ட சூழ்நிலையோட நீங்க இருக்கலாம். ஐயோ, தப்பு பண்ணிட்டேன், இந்த தப்புனால நான் இப்படிப்பட்ட வனாந்திரத்தின் வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் அந்த தேவனுக்கு விரோதமாக இந்த காரியத்தை நான் செய்துட்டேன் சொல்லிட்டு நீங்க வனாந்திர வாழ்க்கையில கூட என்னை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களோட நான் பேசி கொண்டிருக்கிறார்.
ஆகார் அதே போல ஒரு தவறு செய்த உடனே இப்பொழுது அவளுடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறோம்னா வனாந்தரம். வனாந்திர வாழ்க்கையில் என்ன நடக்குது நீங்க பார்க்கும்போது 15வது வசனம் தெளிவாய் சொல்லப்படுகிறது. பாருங்க, போதும், வனாந்திரத்துல குடிக்க தண்ணி கூட இல்லை. ஆமா, ஒரு பாவத்தின் நிமித்தமா வனாந்திரத்துல இருந்த ஆசீர்வாதங்களும் போச்சு. ஆபிரகாம் என்ன செய்யறாருன்னா துருத்தியில தண்ணியை கொடுத்து விடுறார். ஆனா இவளுடைய மன துக்கத்தின் நிமித்தம், ஒரு பாவத்தின் நிமித்தம், ஒரு வனாந்திர வாழ்க்கை நிமித்தம் இங்க என்ன நடக்குதுன்னா கையில கொடுத்திருந்த தண்ணீர் கூட இல்லை. நல்ல கவனம், ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை தான் விடுறாரு. ஆனா இவளுடைய தவறு நிமித்தமா இவளுடைய வாழ்க்கையில ஒரு காணப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு விஷயத்தின் நிமித்தமா இங்க என்ன நடக்குதுன்னா வனாந்திர வாழ்க்கையில சகலத்தை இழந்து போய் நிக்கிறா. இழந்து போய் நிக்கிறதுனால ஒரு துக்கத்தோட நடுத்தருவில் வந்து நின்றுட்டு நீங்க பார்க்கும்போது நீங்க 16வது வசனம் தெளிவாய் சொல்லப்படுகிறது. பாருங்க, இப்ப வனாந்திரத்துல என்ன செய்யறா? சத்தமிட்டாள். ஒருவேளை நீங்க என்னை பாவம் செய்து இன்னைக்கு தேவனுக்கு விரோதமா நீங்க தூரமாய் நின்று இருக்கலாம். தேவனுக்கு விரோதமா பாவம் செய்தனால உன் குடும்பத்துல என்னை வறட்சி பார்க்கலாம். குடும்பத்துல பொருளாதாரம் இல்லை, குடும்பத்துல செழிப்பு இல்லை, குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லை, குடும்பத்துல சில காரியங்கள் நீங்க முடக்கப்படுகிறது நீங்க பார்க்கலாம். மற்றவங்களை பார்த்து குற்றம் சாட்டாதீங்க, மற்றவங்கள்ட்ட பகைக்காதீங்க. நம்மளுடைய பாவம் தான். இப்போ ஆகாருக்கு தெரிஞ்சு போச்சு, ஐயோ நான் ஆபிரகாம்கிட்ட போனது பாவம் தான், அன்னைக்கு நான் போகாம இருந்தேன்னா நான் சந்தோஷமா இருந்திருப்பேன். அவ தெரிந்துகிட்டான். தெரிந்து அவன் என்ன செய்யறான்? சத்தமிட்டு அழுகிறாள். ஒருவேளை நீங்க அப்படி ஒருவேளை தவறுகள் செய்திருந்தால், தேவனுக்கு விரோதமா ஒரு நாட்கள்ல தவறுகளை செய்து இன்றைக்கு அது நிமித்தமாய் சில காரியங்களை இழப்புகளை நீங்க சந்தித்திருந்தால் இன்னும் குறை போகலைங்க, இன்னும் குறைஞ்சு போகல. ஆண்டவர் சொல்ற, நீ சத்தமிட்டு அழு, ஆகாரை போல நீ சத்தமிட்டு அழு. ஆகார் என்ன செய்தாள்? சத்தமிட்டு அழுதாள், தேவனை நோக்கி சத்தமிட்டு அழுதாள். இன்றைக்கு நீ சத்தமிட்டு அழு. ஆண்டவரே, நான் பண்ண தப்பு தான் ஆண்டவரே, என் கணவனுக்கு விரோதம் நாம் போன இடம் சரியான இடம் கிடையாது, தப்பு தான் ஆண்டவரே, நான் செய்த தப்பு தான் ஆண்டவரே, இப்படி என் வாழ்க்கையில நடந்தது என்னுடைய காரியத்தினால தான், தப்பு தான் ஆண்டவரே சொல்லிட்டு நீ சத்தமிட்டு நீ அழ ஆரம்பிக்கும் போது கர்த்தர் உன் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார். பாவத்தை உணர்ந்து வனாந்தரத்துல நீ சத்தமிட்டு அழ ஆரம்பிக்கும் போது கர்த்தர் என்ன செய்தார்? நீங்க பார்க்கும்போது 18வது வசனத்தை நீங்க பார்க்கும்போது அங்க ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. நீ எழுந்து பிள்ளை எடுத்து அவனை உன் கையிலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்ற. மகளே, நீ வனாந்திரத்துல நீ நிக்கிற, நான் உன்னை உயர்த்த போறேன். நீ சத்தமிட்டு அழுது பாரு, அப்ப கர்த்தர் உன்னை உயர்த்துவார். தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாக, மூதாதருடைய பாவத்தின் நிமித்தமாக, தேவனுடைய கோபத்துடைய நிமித்தமாக, தேவனுக்கு விரோதமாய் நம்ம செய்த அக்கிரமத்தின் நிமித்தமாக இன்னைக்கு ஒருவேளை நம்ம வனாந்திரத்தின் பாதைக்கு நேராக வந்திருக்கலாம். ஐயோ இல்ல இல்ல இல்லைன்னு சொல்லிட்டு முறுமுறுக்கிறதை விட, இல்ல இல்ல இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க புலம்புவதை விட, நீங்க ஆகாரை போல நீங்க சத்தமிட்டு தேவ பர்வத்திற்கு முன்பாக நீங்க அழுது பாருங்கள். தேவ சமூகத்துக்கு முன்பாக நீங்க அழுது பாருங்கள். நீங்க அழுதீங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். தவறு செய்த ஆகாருடைய பிள்ளையை கர்த்தர் உயர்த்தினார்னா இன்றைக்கு தேவன் உங்களுடைய தலைகளை உயர்த்த ஆரம்பிப்பார். பாவியான மனுஷன் என்மேல் கிருபையாயிரு என்று சொல்லி ஒரு தேவ சமூகத்துக்கு முன்பாய் தன்னுடைய தாழ்த்தி சத்தமிட்டு மார்பில் அடித்து கொண்டு அழுது நிமித்தமான் தேவனுடைய பார்வையில் அவன் நீதிமானாய் மாற்றப்பட்டான். இன்றைக்கு நீங்க நீதிமான்களாய் மாற்றப்படணும்னா நீங்க சத்தமிட்டு அழதான் செய்யணும். நீங்க சத்தமிட்டு அழணுங்க. உன் கண்ணில் இருந்து கண்ணீர் வரணும். உன் கண்ணில் இருந்து கண்ணீர் வராம எந்த ஜெபமும் கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். ஏன்னா சில பாவங்கள் நம்ம வாழ்க்கையில காணப்படுது.
இது நிமித்தமா தான் எனக்கு வனாந்தரம், இது நிமித்தமா தான் என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை, இந்த பாவம் நான் செஞ்சிட்டேன், தேவனுக்கு பிரியமில்லாதது என்று தெரிந்து இந்த பாவத்தை நான் செய்தது நிமித்தமா, இன்றைக்கு நான் செய்து கொண்டு இருக்கிற நிமித்தமா சில ஆசீர்வாதங்கள் தடைய, இது நிமித்தமா வனாந்தரம், இது நிமித்தமா அவமானம், இது நிமித்தமா மனசுல மன அழுத்தத்து நிமித்தமா இந்த துக்கம், இதெல்லாம் நீங்க சுமந்து கொண்டு நீங்க இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்ற, நீ சத்தமிட்டு அழு மகனே, நீ சத்தமிட்டு அழு மகளே. உன் வேலையில நீ ஒருவேளை லஞ்சங்கள் வாங்கியிருக்கலாம், ஆண்டவர்கிட்ட ஒப்புரவு வாங்க, இது நிமித்தமா என் வீட்டில் ஆசீர்வாதம் இல்லை, தரித்திரம், சத்தமிட்டு அழு. ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்றார், தப்பான காரியத்தை அன்னைக்கு நீ செய்திருக்கலாம், இன்னைக்கு நீ சத்தமிட்டு அழு. இன்னைக்கு நீ சத்தமிட்டு நீ அழுதிருந்தால், இல்லைன்னா தேவனுக்கு பிரியமில்லாத இடங்களுக்கு நீங்கள் போயிருக்கலாம், ஜோசியக்காரன்ட்டையோ மந்திரவாதிகள்கிட்டையோ அட்டு குறிக்கு சொல்லு கேட்கிற இடங்கள்கிட்டையோ நீ கடந்து போயிருக்கலாம். நீ சத்தமிட்டு அழு. உன்னுடைய பாவங்களுக்கு தேவன் மன்னிப்பை கொடுத்து உன் தலையை உயர்த்த போகிறா. தேவனுடைய பிள்ளையை உன் தலையை உயர்த்த போகிறா. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, உன் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவதற்கு நான் வந்திருக்கிறேன், உன் தலையை நான் உயர்த்துவதற்கு வந்திருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் வந்திருக்கிறேன், உன்னை பாதுகாக்கிறதுக்கு நான் வந்திருக்கிறேன். நீ சத்தமிட்டு அழு. இதை செய்யாம அங்க குற்றம் கண்டுபிடிச்சு இங்க தேவையில்லாம வார்த்தையை பேசி ஐயோ இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ புலம்புவதை பார்க்கலாம். நீ தேவ சமூகத்துல நீ சத்தமிட்டு அழு. இயேசுவோடைய முகத்திற்கு முன்பாக நீ சத்தமிட்டு அழு. இயேசுவும் இருதயத்துல வைத்து இயேசுவேன்னு சொல்லிட்டு சத்தமிட்டு நீ அழு. நீ அழுதனா தேவன் உன்னை உயர்த்துவார். நீ அழுதனா தேவன் உன்னை உயர்த்துவார். ஆகார உயர்த்தின தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்த போறார். ஆகாருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உயர்த்தின தேவன் இன்றைக்கு உங்க சந்ததியை உயர்த்த போகிறா. ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. முதல்ல 3 காரியம் நீ பார்த்தோம். நம்ம வாழ்க்கையில காணப்படுற துக்கம் மாறணும்னா முதலாவதாக நம்ம என்ன செய்யணும்னா வீணான வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது, நம்ம நாவுனால பாவம் செய்யக்கூடாது. 2வதாக பார்த்தோம் யாரையும் குற்றம் கண்டுபிடிக்க கூடாது. 3வதாக பார்த்தோம் நம்ம முன்னாட்களில் செய்த பாவங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம யாருக்கிட்டையும் அது சொல்லாம தேவ சமூகத்தில் அது நீ சத்தமிட்டு அழு. நீ சத்தமிட்டு அழ ஆரம்பிக்கும் போது கர்த்தர் உன்னை உயர்த்த ஆரம்பிக்க இருக்கிறார். எல்லாரும் தலைகளை குனிந்து, ஆண்டவரே இந்த 3 காரியத்துல ஏதோ ஒரு காரியத்துல நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், இன்றைக்கு என் வாழ்க்கையில ஒரு விடுதலை வேணாம் ஆண்டவரே, இன்னைக்கு நான் சமாதானத்தை இழந்து போய் வந்திருக்கிறேன், இன்றைக்கு எனக்கு அந்த சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நீங்க இன்றைக்கு கேட்கும் பொழுது கர்த்தர் அந்த மெய்யான சமாதானத்தை உங்க வாழ்க்கையில காணப்பட்ட அந்த துக்கத்தை தேவன் இன்றைக்கு மாற்ற ஆயத்தமா இருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிப்பீங்களா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிப்பீங்களா? நீங்க அர்ப்பணிக்கும் போது உங்க துக்கங்கள், உங்க வாழ்க்கையில காணப்படுகிற கண்ணீர்கள், உங்க வாழ்க்கையில காணப்படுகிற போராட்டங்கள், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில காணப்படுற சகல தடைகள் இன்றைக்கு கர்த்தர் மாற்ற போகிறா. இன்றைக்கு கர்த்தர் மாற்ற போகிறா. நீ சத்தமிடுவாயா? நீ சத்தமிடுவாயா? தேவனுடைய முகத்தை பார்த்து அல்லேலூயா இயேசுவேன்னு சொல்லிட்டு கூப்பிடுங்க. நீ ஆண்டவரே இன்னைக்கு சமாதானம் இல்லை ஆண்டவரே, நான் சமாதானத்தை தேடி நான் வந்திருக்கிறேன் ஆண்டவர். ஆண்டவருடைய முகத்தை நோக்கி கூப்பிடுவீங்களா? துக்கத்தோட நீங்க வந்திருக்கலாம், போராட்டத்தோட நீங்க வந்திருக்கலாம், அநேக பள்ளங்களையும் அநேக கரடுமுரடான பாதைகளையும் தாண்டி நீங்க என்னை கடந்து வந்திருக்கலாம். ஐயோ இன்னைய வாழ்க்கையில விடுதலை இல்லை, இன்னைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை, இன்னைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை, இன்னைய வாழ்க்கையில உயர்வு இல்லை, இன்னைய வாழ்க்கையில பாதுகாப்பு இல்லை. ஐயோ யாருன்னு பார்த்தாலே அவமானப்படுத்துறாங்க ஆண்டவரே சொல்லி நீ கண்ணீரோட நின்று கொண்டு இருக்கிறாயா? நீ உங்க வாழ்க்கைய ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே என் மேல உள்ள தவறுகள் எல்லாம் மன்னிங்கப்பா, என் மேல உள்ள அக்கிரமங்கள் எல்லாத்தையும் மன்னிங்கப்பா, என் மேல உள்ள பிரச்சனைகள் எல்லாத்தையும் வாழ்க்கையில இருந்து மாற்றுங்கப்பா. ஒருவேளை நம்ம ஆதி நாட்கள்ல பாவங்கள் செய்திருந்தால் கூட
இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கை வெறுமையாக்கப்பட்ட சூழ்நிலையாய் காணப்பட்டிருந்தாலும், தேவனே ஆசீர்வாதம் கொடுத்திருந்தாலும், சில சூழ்நிலையில ஆகாருடைய வாழ்க்கையில வனாந்திரத்தின் நிமித்தமா தண்ணீர்கள் வற்றி போயிருந்தாலும், நீ அழு, நீ சத்தமிட்டு தேவ சமூகத்துக்கு முன்பு அழு. இதனால ஆசீர்வாதம் முடங்கி போயிருக்குது, இதனால ஆசீர்வாதம் முடங்கி போயிருக்குது. ஆகார் சத்தமிட்டு அழுதாள், ஆகார் சத்தமிட்டு அழுதாள், ஆகார் சத்தமிட்டு அழுதாள். தாவீது யாரையுமே குற்றம் கண்டுபிடிக்கல. ஒருவேளை நீ யாராவது குற்றம் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா ஆண்டவர்ட்ட ஒப்புரவா இருங்க. உங்க வேலையில, உங்க தொழில்ல, உங்க கூட இருக்கிறவங்க மேல யார் மேலேயாவது நீ குற்றம் சாட்டி இருந்தீங்கன்னா, இதனால உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை, இதனால சரீரத்துல பாதுகாப்பு இல்லை, சரீரத்துல பலவீனம், போராட்டம், கண்ணீர், வீண் செலவு. இன்றைக்கு நான் ஒரு வேளை குற்றம் கண்டுபிடிச்சிட்டேன், ஆண்டவரை மன்னிச்சிருங்கப்பா. ஒப்புரவாகுங்க, 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 ஒப்புரவாகக்கூடிய ஒரு வேலை, ஒப்புரவாகக்கூடிய ஒரு வேலை. நான் இவனை குற்றம் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த ஊழியக்காரனை, இந்த ஊழியக்காரி, இந்த குடும்பத்தாரை, இந்த விசுவாசிய, என் பக்கத்து வீட்டுக்காரனை, என் எதிர்த்த வீட்டுக்காரனை, என் சகோதரனை, நான் குற்றம் கண்டுபிடிச்சிட்டேன், மன்னிச்சிரு. நான் வேலை செய்த இடத்துல என் மனைவிய, தகப்பனே நான் குற்றம் கண்டுபிடிச்சிட்டேன், மன்னிச்சிருங்கப்பா. கணவனை நான் குற்றம் கண்டுபிடிச்சிட்டேன், மன்னிச்சிருங்கப்பா. கேட்பீங்களா? கேட்பீங்களா? ஆண்டவர் உங்களை பாதுகாக்க விரும்புகிறார். ஒருவேளை என்னென்ன பலவீனங்கள் இருந்தாலும் அந்த பலவீனங்களை விடுவித்து, அந்த சோர்வுகளை விடுவித்து, தேவனே தாவீதை பாதுகாத்தது போல இன்னைக்கு உங்க வாழ்க்கையும் கர்த்தர் பாதுகாக்க போகிறார். ஒருவேளை முடியாதே என்று சொல்லிட்டு இருந்தாலும் கூட, அந்த காரியங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் மாறி இருந்தாலும் கூட கர்த்தர் உங்களை பாதுகாக்க போற. ஒப்பு கொடுப்பீங்களா? யோபுடைய வாழ்க்கையில எவ்வளவு அவமானம் வந்த போதும், எவ்வளவு நெருக்கம் வந்த போதும், எவ்வளவு மற்றவங்க குற்றம் கண்டுபிடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்த போதும், யோபு நாவுனால பாவம் செய்யல. உங்க வாழ்க்கையை அர்ப்பணிப்பீங்களா? உங்க வாழ்க்கையை அர்ப்பணிப்பீங்களா? என்ன துன்பம் வந்தாலும் நான் என்னை கலங்க மாட்டேன், என் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. நான் ஜெபம் பண்றதுக்கு என் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. இந்த 3 காரியங்களின் பிரகாரமாக தகப்பனே, யோபு போல நான் குற்றம் கண்டுபிடிக்காத ஒரு வாழ்க்கையில நான் பாவம் செய்யாதபடி அப்பா ஆசீர்வதிக்கப்படும்படியா வாழ்க்கை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவீங்களா? தகப்பனே, யோபு நாவினால் பாவம் செய்யாதனால ஆசீர்வதிக்கப்பட்டது போல என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. யோபு நாவினால் பாவம் செய்யல ஆண்டவரே. இன்னைக்கு நான் நாவினால பாவம் செய்திருக்கிறேன் அப்பா. ஒருவேளை நான் தண்ணி அடிச்சிருக்கிறேன், தம் அடிச்சிருக்கிறேன், வீணான வார்த்தைகளை நான் இந்த நாவினால பேசியிருக்கிறேன், கோபப்பட்டு நான் பேசியிருக்கிறேன், வெத்தலை போட்டிருக்கிறேன், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இந்த நாவுல செயல்பட்டு இருக்குதப்பா. எதுவா இருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நாவுனால நான் குறை சொல்ல மாட்டேன், குற்றம் கண்டுபிடிக்க மாட்டேன், நாவுனால வீணான காரியங்களை பேச மாட்டேன் சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நீங்க ஒப்புரவாகும் பொழுது தேவன் யோபுவை முன்னிலைமையை பார்க்கலாம் பின்னிலைமை ஆசீர்வதித்தது போல இன்றைக்கு சில வாழ்க்கையில காணப்படுற பிரச்சனைகள்ல இருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து இன்றைக்கு ஆசீர்வதிக்க போகிறார். இன்றைக்கு ஆசீர்வதிக்க போகிறார். சிலருடைய கர்ப்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்பட போகிறது.
சில குடும்பங்களுடைய வாழ்க்கை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள் தடையா இருக்கிறது. அந்த ஆசீர்வாதங்கள் மறுபடியுமே கர்த்தர் கொடுக்க போகிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீங்களா? இயேசுவே, நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதுவரைக்கும் நான் செய்த தவறுகள் எல்லாத்தையும் மன்னிச்சிருங்கப்பா. நான் எப்பா மற்றவங்களை இருதயத்தை காயப்படுத்தி நான் பேசிட்டேன், என் நாவுனால பாவம் செய்துட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க. நீங்க கேட்கும் போது கர்த்தர் என்னை மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறார். மன்னித்து உங்களை ஆசீர்வதிக்கவும் ஆயத்தமா இருக்கிறார். உங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற இன்னைக்கு ஆயத்தமா இருக்கிறார். ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. யோபு ஒப்பு கொடுத்தது போல ஒப்பு கொடுங்க. இயேசுவே, இயேசுவே, நான் ஜெபிக்கிறேன் பிள்ளை ஆண்டவரே. நான் அப்பா மற்றவங்களுடைய வாழ்க்கையை காயப்படுத்தி இருந்தாலும், அப்ப பாவத்துக்கு நேராக வழி நடத்தி இருந்தாலும், இன்றைக்கு என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இதனாலதான் இந்த ஆசீர்வாதம் தடை, இதனாலதான் என் வாழ்க்கையில பிரச்சனை, இதனாலதான் என் வாழ்க்கையில கண்ணீர், இதனாலதான் வெகு நாட்களாக ஐயோ எல்லாரும் என்னை அவமானப்படுத்துறாங்க. தோப்பனே, இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறப்பா. நீ ஒப்பு கொடுக்கும் போது மெய்யான ஆசீர்வாதம் வரக்கூடிய நாட்களை சுதந்திரித்துக் கொள்ள போறீங்க. இரண்டாவதாக தாவீது யாரையும் குற்றம் கண்டுபிடிக்கல, யாரையும் குற்றம் கண்டுபிடிக்கல. குற்றம் கண்டுபிடிக்காதனால எவ்வளோ அவமானம் வந்த போது, எவ்வளோ வேதனை வந்த போது, குற்றம் கண்டுபிடிக்காத இருந்த சூழ்நிலையில கர்த்தர் தாவீதை பாதுகாத்தார். உங்க சரீரத்தை கர்த்தர் பாதுகாக்க போறார். உங்க குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்க போறார். உங்க வரக்கூடிய வாழ்க்கையை பாதுகாக்க போகிறான். எதிர்கால வாழ்க்கையை பாதுகாக்க போறான். வேலையில உங்களை ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிட போகிறான். சகலவற்றிலே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தேவன் கட்டளையிட போகிறான். உன் குடும்பத்துல ஒரு பாதுகாப்பு, உன் பிள்ளைகள் மத்தியில, உன் சமுதாயத்தின் மத்தியில தேவன் உன்னை பாதுகாத்து நடத்த போகிறான். குற்றம் கண்டுபிடிக்காதீங்க. தானியேலை பாதுகாத்த தேவன் உங்களை என்னை பாதுகாக்க போகிறான். தகப்பனே, அதே போல ஆகார் எத்தனையோ சூழ்நிலையில விழுந்து போன சூழ்நிலையும் தேவனிடத்துல திரும்பி வந்த போது, மனதுக்கத்தோடு அழுது புலம்பினது போது, ஓ தேவனுடைய அழுகுரலை கேட்டு அவருடைய சந்ததியை உயர்த்தினது போல இன்றைக்கு உங்கள் சந்ததியை உயர்த்த போற தேவ பிள்ளை. நீ அழுதனா உன் சந்ததி உயர்த்தப்படும். நீ அழுதனா உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நீ அழுதனா உன் எதிர்காலம் உயர்த்தப்படும். அழுவியா? ஆண்டோடைய சமுத்திரம் அழு. ஆண்டோடைய சமுத்திரம் கண்ணுல இருந்து கண்ணீர் வரட்டும். இன்னும் கண்ணீர் வரணும். இன்னும் ஒரு சொட்டு கண்ணீராது விடு. ஒரு சொட்டு கண்ணீராது இயேசுக்கு முன்னால நீ விடு. அவர் தான் உன் துக்கத்தை மாற்ற முடியும். நீ தவறு செய்தது நிமித்தமாக, நீ பாவத்தின் நிமித்தமாக, சில ஆசீர்வாதம் இழந்து போன நிமித்தமாக, கையின் பிரயாசத்தை நீ இழந்து போன நிமித்தமா நீ கர்த்தருடைய சமூகத்துல கண்ணீர் விட்டுறதுனாலதான் கர்த்தர் உன்னை உயர்த்த முடியும். உன் குடும்பத்தை உயர்த்த முடியும். உன் சமுதாயத்துக்கு முன்பாக, சகல ஜனங்கள் முன்பாக, சகல ஜாதிகள் முன்பாக உன் தலையை கர்த்தர் உயர்த்தணும்னா உன் கண்ணில இருந்து கண்ணீர் புறப்படாத. நீ கண்ணீர் வெடிக்காம, உன் குற்றத்தை நீ இன்னும் அறிக்கை பண்ணாம, உன் தவறுகளை இன்னும் அறிக்கை பண்ணாம, இன்னும் நீ துணிகரமாய் வாழ்ந்தா கர்த்தர் நீ ஆசீர்வதிக்க முடியாது. தேவ பிள்ளையே, உன் மனங்கசந்து ஆகார் வனாந்தரத்துல கண்ணீர் விட்டது போல என் தப்புதான் ஆண்டவரே, என் தப்புதான் ஆண்டவரே, தவறு தெரியும், ஆனாலும் இந்த தவறு நான் செய்திருக்கிறப்பா, என் தப்புதான் ஆண்டவரே சொல்லிட்டு நீங்க மன்னிப்பு கேட்கும் பொழுது இன்றைக்கு கர்த்தர் அதுல இருந்து உங்களை விடுவிக்க போறார். அந்த கண்ணீரை காண்கிற தேவன், ஆகாருடைய கண்ணீரை கண்ட தேவன் இன்றைக்கு உங்க கண்ணீரை கண்டு உன் சந்ததியை உயர்த்த போறான். உன் குடும்பத்தை உயர்த்த போகிறான். உன் எதிர்காலத்தை உயர்த்த போகிறான். உன் ஊழியத்துல ஒரு உயர்வோ, உன் வாழ்க்கையில ஒரு உயர்வோ, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வோ நீ காண போகிறாய். ஒப்புக்கொடுங்க. அர்ப்பணிங்க. ஆண்டவர்ட்ட முன்பாக அர்ப்பணிங்க. ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே,
நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, அர்ப்பணிங்க அர்ப்பணிங்க அர்ப்பணிங்க. ஆண்டவரே, இந்த நாள்ல நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவர், என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன், என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவர். மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசமழுகினாரேட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசமழுகினாரேட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டாலும், இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஆமாண்டவரே, இந்த நாட்கள்ல அப்பா, இந்த வேளையில நம்முடைய பிள்ளைகள் வார்த்தையை கேட்டிருக்கிறாங்க அப்பா, இன்றைக்கு ஒப்பு கொடுக்குறாங்க ஆண்டவரே. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுற எல்லா துக்கங்களையும் மாற்றி தகப்பனே, அர்ப்பணிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கண்ணீரோடு விதைத்திருக்கிறாங்கப்பா. அவருடைய வாழ்க்கையில வரக்கூடிய நாட்கள்ல இந்த மாதத்தில் இருந்து இந்த நாள் முதல் ஒரு சமாதானத்தை கொடுத்து இவர்களை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதித்து உயர்த்துவீராக ஆண்டவரே. அப்படி செய்ய போற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கொண்டு எங்களோட பேசி இருக்கிறீங்க. இந்த வார்த்தைக்கு நாங்கள் செவி சாய்த்து அதன்படி கீழ்ப்படிந்து நாங்கள் ஜெபத்துல தேறினவர்களாக, ஜெபத்துல அப்பா வல்லவர்களாக, அப்பா ஜெபத்தின் மூலமா நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்வர்களாக இன்று முதல் எங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உங்களுடைய பாதத்தில் எங்களை வெறுமையா அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவன நல்ல தகப்பனே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன்.